This video sponsored genreview.online. அனைவருக்கும் ஆரூர் புகழேந்தியின் அன்பு வணக்கங்கள். நாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் கடைசியாக எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய சஞ்சாரம் புத்தகத்திலிருந்து ஒரு கதையை ஒரு பாதி பார்த்துருந்தோம். மாலிகாபூர் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வந்து அரட்டானம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய லட்சையாவை சந்திக்கிறார். நீ ஏன் கூட டெல்லிக்கு வந்துட்ட அப்படின்னு சொன்னால் உன்னுடைய கோயிலை நான் தாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் தன்னுடைய பாரம்பரியக்கே உணவளித்த கைலாசநாதருடைய கோயிலை காப்பாற்றுவதற்காக இப்போ மாலிகாபூரோடு லட்சையா டெல்லி செல்வதற்கு தயாராகிறார். அரட்டானத்திலிருந்து புறப்படுகிறது மாலிகாபூருடைய படை. அப்படி டெல்லி நோக்கி புறப்படக்கூடிய மாலிகாபூரினுடைய படை எந்த ஊர்களிலெல்லாம் இரவு நேரங்களில் தங்குகிறதோ அந்த நேரங்களிலெல்லாம் லட்சையாவை கூப்பிட்டு இந்த நாதஸ்வர இசையை வாசிக்க சொல்லி ஒவ்வொரு நாளும் மாலிகாபூர் கேட்பது அவனுக்கு வழக்கமாக இருந்தது. அதனாலேயோ என்னவோ தெரியல, அந்த இசைக்கருவிக்கும் அந்த இசைக்கும் மாலிகாபூர் அடிமையாகி போனான். இப்போது படை டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய மன்னர் கில்ஜியை சந்தித்து தமிழ்நாட்டிலிருந்து கொள்ளையடித்து சென்ற யானைகள், குதிரைகள், மரகத மாணிக்கம், முத்து, பவளம் போன்ற எல்லா பொருள்களையும் மாலிகாபூர் கில்ஜிகிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டான். ஒப்படைச்சதுக்கப்புறம் சொல்கிறான், இன்று இரவு நீங்கள் ஒரு வித்தியாசமான இசையை கேட்பீங்க அப்படின்னு சொல்லி. என்ன இசை அப்படின்னு கேட்குறான் கில்ஜி. இல்லை, நீங்கள் இரவு கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னாச்சு. அன்று இரவு உறங்குவதற்கு கில்ஜி உறங்குவதற்கு ஒரு புதிய அறையை தயார் செய்கிறாங்க. அதுக்கு மன்னர் படுப்பதற்கு தேவையான நல்ல விலை உயர்ந்த மெத்தையெல்லாம் அங்கே தயாராக இருக்குது. அந்த மெத்தையினுடைய பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டு துணியினால் செய்யப்பட்ட ஒரு திரைச்சீலை இருக்குது. அந்த திரைச்சீலைக்கு பின்பக்கத்தில் ஒரு மேடை. அந்த மேடையில் தான் இப்போ லட்சையா அமர்ந்திருக்கிறார். அவருக்கு ஒரு செய்கையை மாலிகாபூர் காட்டுறான். உடனே இந்த செய்கையை பார்த்த லட்சையா தன்னுடைய நாதஸ்வரத்தை எடுத்து இப்போது தன்யாசி ராகத்தை வாசிக்க தொடங்கினார். அந்த இசை மெல்ல அந்த அறை முழுவதும் பரவுகிறது. அப்படி பரவக்கூடிய அந்த இசையை டெல்லியினுடைய மன்னர் கில்ஜியும் மாலிகாபூரும் அமர்ந்து கேட்கிறார்கள். ரெண்டு பேருமே தன்னை மெய்மறந்து கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த இசை அப்படியே அந்த அறை முழுவதும் பரவி கிடக்குது. அடுத்த நாளும் அதே போல் இசை வாசிக்கிறாங்க. அடுத்த நாள் இசை வாசிக்கும்போது நாதஸ்வரத்திலிருந்து புறப்படக்கூடிய ஓசை அந்த அறை முழுவதும் பரவுகிறது. அந்த இசை அவர்களுக்கு இன்பத்தை தருது. அதோடு கூட பார்த்திங்கன்னா ஒரு எலும்பிச்சை பழத்தினுடைய நறுமணம் வீசுது. உடனே அந்த மாலிகாபூர் என்ன பண்ணுறான், இசை லட்சையாக்கிட்டேருந்து தான் வருது, ஆனால் இந்த வாசனை எங்கே வருது அப்படின்னா அந்த வாசம் வரக்கூடிய திசையை அப்படியே நுகர்ந்துக்கிட்டே போகிறான். அதுவும் அந்த நாதஸ்வரத்திலிருந்து தான் வருது. இவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு இசைக்கருவியிலிருந்து இசை வெளிப்படலாம், ஆனால் ஒரு எலுமிச்சைம்பழத்தினுடைய வாசனை வெளிவருதே, இது எப்படி அப்படிங்கிறது இவனுக்கு குழப்பமாக இருந்தது. அடுத்த நாளும் பார்க்குறான். அடுத்த நாளும் அதே போல் நாதஸ்வரத்திலிருந்து இசை வருகிறது. அதே போல் எலுமிச்சைம்பழத்தினுடைய நறுமணமும் வருது. இவனுக்கு குழப்பமாக இருந்த உடனே ஹக்கீமை கூப்பிட்டு கேட்குறான், இவன் நாதஸ்வரம் வாசிக்கிறான், இருந்தாலே நாதஸ்வரத்திலிருந்து இசை வருது சரி, ஆனால் எலும்பிச்சைம்பழத்தினுடைய வாசனை வருதே, இந்த இசையினுடைய வாசனையா அப்படின்ன உடனே அதுக்கு ஹக்கீம் சொல்கிறான், இல்லை, அவர் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறார். அந்த இசையை வாசிக்கக்கூடிய கலைஞர் குடும்பத்தை பிரிஞ்சு வந்திருக்கிறார். அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வேதனை தான் இப்படி ஒரு வாசனையாக வருகிறது. அதனால் அவரை நம்ம எப்படியாவது திரும்ப ஊருக்கு அனுப்பிடணும் அப்படின்னு ஹக்கீம் சொல்கிறான். அதை மாலிகாபூர் ஏற்பதற்கு மறுக்கிறான். இத்தனை இரவுகள் தொடர்ந்து நான் இந்த இசையை கேட்டேன். என்னால் அந்த நாதஸ்வரங்கிற இசைக்கருவி இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது. அதனால் தயவு செய்து அவனை அனுப்புவதை பற்றியெல்லாம் நீ பேசவே பேசாதீங்க அப்படின்ட்டான். திரும்ப ஹக்கீம் சொல்கிறான், ஒருவேளை நீங்கள் அவரை அனுப்பவில்லை என்றால் அந்த இசைக்கலைஞன் உங்களுடைய மனதோடு விளையாட துவங்குவான் அப்படின்னு. மனதோடு எப்படி விளையாடுவான் அப்படின்ன உடனே போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு ஹக்கீம் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்த நாள் இரவு அதே போல் அந்த அறையில் இசைக்கருவி வாசிக்கப்படுகிறது. கில்ஜியும் மாலிகாபுரம் அந்த இசையை கேட்கிறார்கள். இப்போது இசை பரவுது. எலும்பிச்சைம்பழத்தினுடைய நறுமணமும் பரவுகிறது. இப்போது மாலிகாபூருடைய மனதில் ஒரு சின்ன எண்ணம், இதுவரை தோன்றாத ஒரு எண்ணம் தோன்றுது. என்ன அப்படின்னா,
நாம் ஏன் இந்த கில்ஜியை கொன்னுட்டு டெல்லி தர்பாருடைய மன்னராக நாம் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த இசை இப்போது தோற்றுவிக்கிறது. ஹக்கீம் சொன்னால் அவன் உங்களுடைய மனதோடு விளையாட துவங்குவான்னா அது இன்றையிலிருந்து அவனுக்கு தொடங்கி இருக்கிறது. இப்போ மாலிகாபருடைய மனதில் எப்படியாவது விஷம் கொடுத்து கில்ஜியை கொன்னணும்னு நினைக்கிறான். ஒவ்வொரு நாள் இசைக்கருவியை கேட்கின்ற போது அந்த எண்ணம் இன்னும் கூடுதலாக வந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் இறுதியில் ஒரு நாள் மாலிகாபூர் ஒரு விஷத்தை கில்ஜிகிட்ட கொடுக்குறான். அவனும் குடிச்சிட்டு செத்து போயிடுறான். அதோடு மட்டும் நிற்கலை. அதுக்கப்புறம் இந்த இசைக்கருவியை கேட்குறான். அதுக்கப்புறம் வந்த ஒரு அரியணை சண்டையில் மாலிகாபுரம் குரூரமாக வெட்டி கொலை செய்யப்படுகிறான். இந்த வெட்டி கொலை செய்யப்பட்ட பிறகு இந்த ஹக்கீம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, லட்சையாவை பார்த்து, நீ உடனடியாக இந்த குதிரையில் ஏறி நீ உன்னுடைய ஊருக்கு போயிடு, எந்த காரணத்தை கொண்டும் நீ திரும்பி டெல்லி பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லி ஹக்கீம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, லட்சையாவை ஒரு குதிரையில் ஏற்றி அனுப்பி வைக்கிறான். அவரும் குதிரையில் யமுனை ஆற்றை கடந்து அந்த கரைக்கு போகின்ற போது சௌகத்தலின்னு ஏற்கனவே இருந்தார். அந்த சௌகத்தலியால் லட்சையா குரூரமாக வெட்டி கொலை செய்யப்படுகிறார். வெட்டி கொலை செய்யப்பட்ட பிறகு சௌகத்தலி தன்னுடைய படை வீரர்கள்ட்ட சொல்கிறாங்க, எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் எந்த ஒரு சூழலிலும் டெல்லி தர்பார்க்குள்ளே இந்த நாதஸ்வரம் என்று சொல்லக்கூடிய இசைக்கருவி இனிமேல் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். என்னவோ தெரியல, எத்தனையோ வட இந்திய இசைக்கருவிகள் தென்னிந்தியாவிலும் தமிழகத்திலும் செல்வாக்கு பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழகத்தினுடைய நாதஸ்வரம் இன்றைக்கு வரைக்கும் வட இந்தியாவில் செல்வாக்கு பெறவே இல்லை. ஒரு வகையில் இந்த கதையில் நடந்த, இந்த சம்பவத்தில் நடந்த வரலாற்று உண்மையும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது. ஒரு சாமானியன் என்று சொல்லக்கூடிய ஒரு இசைக்கலைஞன் அவன் நினைத்தது நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான். அந்த கோயில் கொள்ளையடிக்கப்படாமல், கோயில் அடுத்தவர்களுடைய தாக்குதலுக்கு ஆளாக்கப்படாமல் ஒரு சாமானிய இசைக்கலைஞனால் அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. நன்றி, வணக்கம்.